ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது அடுத்து ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸோட நெக் பார்ட் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம எல்போ ஸ்லீவுக்கு உண்டான ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சாரீ ஃபுல்லாக இந்த செல்ஃப் கலர் தான். இந்த ஒரு பிங்கிஷ் ரெட் கலரும் கோல்டன் கலரும் இருக்கும். இதில் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மாங்காவும் சின்ன சின்ன ஃப்ளார் டிசைன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே எல்போ ஸ்லீவில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்ட்ரு மட்டுமே ஒரு 3 to 3.5 inch ஹெவி ஒர்க்காக இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா நம்ம கையோட சுற்றளவுன்னு பார்த்தோம்னா 10 inch இருக்குது. ஸோ அது மிடில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன், 5 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு ப்ளெயினாக ஒரு ஸ்ட்ரெயிட் சின்ன சின்ன லைன் மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு சென்ட்ரு வந்து மார்க் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஹைட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்ட்ரு வந்து எவ்வளோ தூரம், அதாவது 2 பார்ட்ரு மாதிரி நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்டருக்கு ஒரு 1.25 inch, செகண்ட் பார்டருக்கு ஒரு 1.25 inch. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 3.25 inches வருது அந்த பார்ட்ரு ஒர்க் மட்டுமே பார்த்தோம்னா. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இங்கனக்குள்ளேயே நம்ம சைடில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த பார்ட்ரு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். ஸோ எண்டு, மிடில், அந்த இன்னொரு லாஸ்ட் எண்டு. ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்ட்ரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பார்டர், மேலே இருக்கிறது இன்னொரு பார்டர். இப்போ நம்மளுக்கு 2 பார்டர் வந்து ஹெவியாக கிடச்சிருச்சு. ஸோ குட்டி குட்டி பாக்ஸ் போட்டு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ சென்டர்லேருந்து இந்த சைடு ஒரு 1.5 inch, இல்லைனா இந்த சைடுலேருந்து 1.5 inch இல்லைனா 1.25 inch வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து 1.25 inch, 1.25 inch இல்லைனா 1.5 inch மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரு கரெக்டாக கிடைக்கும்னா சென்டர்லேருந்து நீங்கள் அந்த சைடு ரைட் சைடு 1.25 inch, லெஃப்ட் சைடு 1.25 inch இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை சென்டரில் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பாதி பாதியாக மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சென்டர்லேருந்து இந்த சைடு ஒரு பாக்ஸ், லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ், ரைட் சைடு ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்படின்னா தான் எனக்கு 6 பாக்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். சென்டர்லேருந்து அந்த சைடு ஒரு 3 பாக்ஸ், இந்த சைடுலேருந்து ஒரு 3 பாக்ஸ். ஸோ ஒரு பாதி பாக்ஸ் வந்து சென்டரில் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை. இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் ஒட்டி எடுத்துக்க போகிறோம். ஸ்டோன்ஸ் வந்து ரவுண்ட் ப்ளஸ் திலகம் ஷேப் ஒரு பாக்ஸ்லேயும் செல்ஃப் சாரீ கலர் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தகுந்த மாதிரி நான் ஸ்டோன்ஸ் ஒட்டி நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மிடில் வந்து லைன்ஸாக வருது இல்லையா. ஸோ அந்த லைன்ஸில் வந்து சுகர் பீட்ஸ் 2 கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு பாக்ஸ் வந்து யூனிக்காக தெரியும். இல்லைனா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதே இடத்துல கர்தானா பீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்தோசி கொடுத்து சாட்டின் ஸ்டிச் அந்த மாதிரி லோட் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்ட் ஸ்டோனை சுற்றி நம்ம என்ன ஒர்க் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுகர் பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம இந்த ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸுக்கு ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா 2 பீட்ஸாக கொடுத்து எடுத்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது, அன்ஈவனாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து கலராது. ஸோ ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்பர் 3 ஆன்டிக் பீட் எடுத்து நான் 1 by 1 ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா சாரியில் நம்ம என்ன டிசைன் பார்த்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சாரியில் வந்து குட்டி குட்டி டிசைன்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ குட்டி குட்டி ஃப்ளார் டிசைன் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேஸ் கொடுத்துட்டு அந்த ஃப்ளாருக்கு வந்து பேஸ் கொடுத்துட்டு அடுத்து நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நம்ம நம்பர் 3 வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம லோட் கொடுத்து எடுக்க போகிறோம். ஸோ ஈஸியான மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுதுன்றதை பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் பிசிறு வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டில் வந்து தெரியும். ஸோ நம்ம ஒரு சில பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த பிசர் வந்து எப்படி நம்ம உள்ளே வந்து பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம நீட் ஸ்டிச்சிங் கொடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட வந்து லைட்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைட்டர் எடுத்துகிட்டு நம்ம அந்த எண்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபயர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்டு வந்து நீட்டாக தெரியும், பிசிறு இல்லாமல் தெரியும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஒரு ஹீட் கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசிறு வந்து தெரியாது, இந்த மாதிரி நீட்டாக இருக்கும்.
ஸோ ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த சைடு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ லைட்டாக, ஏன்னா இது வந்து கொஞ்சம் நைலான் த்ரெட் மாதிரி தானே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹீட் கொடுத்தாலுமே டக்குன்னு வந்து பெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைப்பிங் த்ரெட்டு நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மெத்தடில் வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணலாம், ஸ்டிக் பண்ணலாம். ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் வச்சு லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நீடில் வந்து அவ்வளோவா இறங்காது, இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நார்மலாக நீங்கள் ஸ்விங் த்ரெட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட் வச்சு லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளை ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறோம். ஃப்ளை ஸ்டிச் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஃப்ளை ஸ்டிச் கண்டினியூஸாக கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இது ரவுண்ட் ஷேப் அப்படின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. இதே இது நீங்கள் நேராக வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா பைப்பிங் த்ரெட்லாம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. லோட் கொடுக்குறீங்க அப்படின்னா சர்தோஸ் யூஸ் பண்ணலாம், கர்தானா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. அது ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் தெரியும். ஸோ எண்ட் வர்றப்போ கொஞ்சம் அந்த 2 எண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துகிட்டு நம்ம லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படின்னா நம்ம நார்மலாக கம் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் இல்லையா, ஸோ நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஒரு மெத்தட்லையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த நம்ம சாரீ கலருக்கு நம்ம டபுள் பெல் பிராண்டில் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நான் லோட் பண்ணி எடுக்கிறேன். 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு நான் லோட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுங்க. சில்க் த்ரெட் வந்து பிசிறு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் நூலை வந்து இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் பிசிறான மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணுறதையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஓரளவு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து நிறையா கம்மு வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீடில் இறங்குறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு சில இடத்துல வந்து ஃப்ளை ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்லைனில் வந்து நார்மல் பிளெயின் செயின் ஸ்டிச் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு கேப் எது இருந்தாலும் கொஞ்சம் கேப் தெரியாமல் நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். செயின் ஸ்டிச் கொடுத்து என் நாட் போட்டு எடுத்துக்கலாம். என் நாட் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா சுற்றிலும் ஒரு 8 பார்ட் மாதிரி நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். பிரித்து எடுத்துகிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈவனாக ஸ்டிச் பண்ணுறப்ப ஈவனாக கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நம்பர் 3 பீடு 1, சுகர் பீடு 1 இந்த மாதிரி கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன். ஸோ நம்பர் 3 பீடு, சுகர் பீடு வந்து கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இடம் வந்து சிறுசாக இருக்குது அப்படின்றனால சுகர் பீடை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நம்பர் 3 பீடு மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவே ஒரு அந்த சாரியில் என்ன ஃப்ளார் டிசைன் பார்த்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை பாட்டு பிரிச்சுருக்கோமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நம்பர் 3 பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே ஸ்டிச் பண்ணுறப்ப கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம 12 பார்ட் பிரிச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து 1 by 1 நம்பர் 3 பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் கார்னரில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து 4 கார்னர்லையும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம பார்க்குறது திலகம் ஷேப்பில் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக கொண்டு வரப்போ நார்மல் பிளெயின் மேங்கோ ஸ்டிச் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் முடிச்சுக்கலாம். இதே இது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னா 2 பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒரு சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேங்கோ வந்து கொஞ்சம் சாஞ்சா அப்படி கர்சிவ் ஆங்கிளில் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து கர்தானா பீடு, கோல்டு கலரில் கர்தானா பீட் எடுத்துருக்கேன். கிளாஸ் கோல்டில் பியூர் கோல்டு, அந்த கோல்டில் வந்து கர்தானா பீட் எடுத்துகிட்டு
ஒன் பை ஒன்னாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ சுகர் பீடு எந்த மாதிரி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம கர்தானா பீட்ஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கர்தானா பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் ஒன் பை ஒன் தான் ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட்ஸ் மாதிரி 2 தான் நீங்கள் கர்தானா பீட்ஸ்லாம் லோட் பண்ண முடியாது. ஸோ ஒன் பை ஒன்னாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு எம்டி ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் கர்தானா பீடு வந்து ஒன்று லோட் பண்ணி என்ன கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்சிவ் ஆங்கிள் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்னா சுகர் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக லோட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஸ்கேட்ரிங் எஃபெக்டில் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து 3 சுகர் பீட்ஸ் அந்த மோனா வந்து ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக 3 சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து எல்லாமே 2 சுகர் பீட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஒரு 2 சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு, அதாவது இது வந்து நேராக வரக்கூடாது, கொஞ்சம் ஸ்கேட்டரிங் எஃபெக்டில் நம்ம சாட்டினில் சாய்ச்சி கொடுக்குறோமோ அதே மாதிரி எஃபெக்டில் வந்து கொடுத்து எடுத்திருக்கேன். ஒரு எம்டி ஸ்டிச், ஒரு 2 சுகர் பீடு சாய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து கீழே ஒரு எம்டி ஸ்டிச், அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாய்ச்சி அந்த ஷேப்ஸே பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடத்துல எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல மிடில் கொடுத்துட்டு உனக்குள்ளே ஒரு பீட் எக்ஸ்ட்ரா தெரியுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாய்ச்சி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த பீடுக்கு நடுவில் கொடுத்துட்டு ஒரு பீடு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்பர் 3 பீட்ஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இந்த இடத்துலலாம் நீங்கள் 2 பீடு, அதாவது பெரிய பீடெல்லாம் நீங்கள் 2 பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுக்காதீங்க. உங்களுக்கு அந்த ஷேப்ஸே கரெக்டாக இருக்காது. ஒன்று அன்ஷேப்பாக போயிடும், இல்லைனா அந்த ஷேப்ஸே உங்களுக்கு ஈவனாக தெரியாது. ஒவ்வொரு பீடும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணோம்னா சைட்லலாம் நம்ம சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்போ ஸ்லீவில் நம்ம பார்டர் ஒர்க்குமே 3.5 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. அண்ட் மேலே இருக்கிற எம்டி ஸ்பேஸில் வந்து நான் கொஞ்சமாக கேப் விட்டு ஈவனாக ரவுண்ட் நம்ம குந்தன் ஸ்டோன் ஸ்பேஸ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் பேக் நெக்கில் பார்த்தோம் இல்லையா, ஸோ சின்ன அரும்பு டிசைன், ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளானில் இருக்கேன். ஸோ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் வந்து இந்த மாதிரி லெவலில் இருக்கும். ஸோ ஃபுல் கிராண்டாக இருந்தது, ரொம்ப பொடி மைனூட் ஒர்க்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ளவுஸ் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ அண்டு டிசைனிங் எபிசோடில் வந்து நான் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Until then, take care and thanks for watching.